ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். மச்ச, கூர்ம, வராக மற்றும் நரசிம்ம என்ற மகாவிஷ்ணுவின் 4 அவதாரங்களும் சத்தியுகத்தில் நிகழ்ந்ததாக நமது புராணங்கள் கூறுகின்றன. தர்மயுகத்தில் தர்மபசு 4 கால்களுடன் இருக்கும் என்றும் மனிதர்கள் 100% தர்மவான்களாக வாழ்வார்கள் என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் இரண்யாட்சசன், இரண்யகசிப்பு போன்ற அரக்க மன்னர்கள் இந்த தர்மயுகத்தில் தோன்றி ஏன் கொடுமைகளை செய்ய வேண்டும்? வேதங்களையும் பக்தர்களையும் பாதுகாக்க மகாவிஷ்ணு ஏன் தர்மயுகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டும்? நீங்கள் யாரை பெரிய ராட்சசர்கள் நினச்சி இந்த மாதிரியான சிந்தனைகள் வருகின்றனவோ அவங்கெல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட துவாரபாலகர்கள், எல்லாம் கேட் கீப்பர்ஸ். ஸோ 7 ரிஷிகள் அவரை பார்க்கறதுக்கு போகணும். அப்போ உள்ளே விட மாட்டேன், கொஞ்ச நேரம் இருங்க, சாமி பிஸியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க அவங்களுக்கு சாபம் கொடுத்துறாங்க, நீங்கள் பூமியில் போய் பிறங்கடான்ட்டு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் எங்கள் டியூட்டி தானே செஞ்சோம், எங்களுக்கு எதுக்கு இந்த சாபம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தப்பாக சாபம் கொடுத்துதான் அது அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் அவங்க மகான்கள், அவங்க வாக்கு பொய்யாகக்கூடாது, அதனால் நீங்கள் அனுபவிக்கணும். உங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் தரேன். 3 பிறவி ராட்சசங்களாக இந்த உலகத்தில் வந்து எங்கிட்ட சேர்றீங்களா, இல்லை 100 பிறவி நல்ல சாமியாங்களாக இருந்து எங்கிட்ட வந்து சேர்றீங்களான்னு. சீக்கிரம் வரத்துக்கு வயசு சொல்லுன்றாங்க. அப்போ ராட்சசங்களாக வாங்கன்ட்டார். அதனால் மச்ச அவதாரம்ன்றது என்ன? பகவானே மச்ச அவதாரம் எடுத்து அழிய இருந்த உலகத்தை இந்த நோவா சார்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஜீவராசிகள்லாம் ஒரு படகுல ஏற்றிக்கிட்டு காப்பாற்றியது. அதனால் அதில் ராட்சசங்க கிடையாது. அதுக்கடுத்து நீங்கள் கேட்குற 3 அவதாரம் இருக்கு இல்லையா, அதில் தான் தந்தவக்கரன், சிசுபாலன், கும்பகர்ணன், ராவணன், இரண்யாட்சன், இரண்யகசிப்பு, இந்த மாதிரி அந்த 2 கேட் கீப்பர் தான் இப்படி பிறந்தவங்க. அதனால் அது காரண காரியத்துக்காக இந்த உலகத்தில் வந்தது. அவங்கெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்க டியூட்டியை ஒழுங்காக பண்ணாங்க. ஆனால் ரிஷிகளுடைய சாபத்துக்கு கட்டுப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தது. ஒரு மந்திர சித்தின்னா, இப்போ நாகாஸ்திரம் ஒன்று இருக்குது, அதை இந்திரஜித்து கட்டுறான் ஆஞ்சநேயரை வச்சு. அப்போ ஆஞ்சநேயர் அதில் அவருக்கு முடியாதுன்னு இல்லை, ஆனால் அவர் கட்டுப்படுறார். ஏன்னா அவன் தவம் செஞ்சு அந்த வரத்தை வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த லூஸுங்கெல்லாம் இல்லை, ராட்சசங்கெல்லாம் ஒரு கட்டு போட்டால் அதுக்கு மேலே இன்னொரு கட்டு போடக்கூடாது. அப்போ இந்திரஜித் போட்ட கட்டுக்கு மேலே இவங்க இலத்தாலெல்லாம் போட்டு சுருட்டுறாங்க இல்லையா ஆஞ்சநேயரை, அப்போ முதல் கட்டு வந்து போகுது. இப்படி தான் உலகத்தில் பல விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதோ அனுபவங்களுக்காக பிறந்திருக்கு. ஒரு ட்ராமான்னா அதில் ஒரு பிஎஸ் வீரப்பா, எம்என் நம்பியார் இருப்பான், ஒரு நடிகை நடிகர் எல்லோரும் தான் இருப்பாங்க, ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி கூட இருக்கும். அதனால் இதெல்லாம் நடிக்க வந்த பாத்திரங்கள். அதை போய் நாம் பெருசாக வேல்யூ அடிஷனெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்கிறதே தப்பு. நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே. யாரையும் நல்லவனும் சொல்லாத, யாரையும் கெட்டவனும் சொல்லாத. எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். நீ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தியா, இல்லை உன்னால் யாருக்காவது உபதிரவம் நடந்ததான்னு மாத்திரம் பாரு, வேறு எந்த அளவுகோல்களும் தேவையில்லை அப்படிங்கிறார். அப்போ ரொம்ப சிம்பிள் தானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம். இப்போது பாவக்காய் உனக்கு பிடிக்குது பிடிக்கலைன்றது முக்கியம் இல்லை, அது ஒரு சுவை. அறுசுவையில் அது ஒரு சுவை. பாயசம், இனிப்பு, அந்த மாதிரி உவர்ப்பு, 6 விதமான சுவைகள் இருக்கின்றன. திருதண்டி ஜியர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா 6 சுவையையும் 2 கையில் வாங்கிக்குவார், அப்படியே சாப்பிட்ருவார். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒருக்கா அந்த 2 கையில் எவ்வளோ வருமோ அவ்வளோ சாப்பாடு, அதில் கசப்பு, இனிப்பு, சுவர்ப்பு எல்லாம் இருக்கும், அதை அப்படியே சாப்பிட்ருவார். அந்த மாதிரி 6ம் தேவை தான். உலகத்தில் எல்லா விதமான சுவைகளும் தேவை. இப்போ வாழ்க்கையில் உனக்கு ஒரே மாதிரி சந்தோஷம் இருந்தால் உனக்கு வெறுத்து போயிடும், ஒரே மாதிரி துக்கமாக இருந்தாலையும் வெறுத்து போயிடுவேன். ஸோ லைஃபுங்கிறது பியூட்டிஃபுல் பேலன்ஸ் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ். கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் துக்கம் எல்லாம் வரும். சினிமா பாட்டு, இரவு வரும் பகலும் வரும்.
உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும், இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான், இரவு வரும் பகல் வரும், உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும், இதயம் ஒன்றுதான். ஸோ ஆல் எமோஷன்ஸ் வில் பி தேர். கல்யாண பர்சன் ஒரு சினிமா வந்துச்சு, அதில் ஒரே பாட்டை 2 தடவை மாற்றி மாற்றி போடுவாங்க. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளின்னு வரும். இன்னொரு சாங்கு உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, பாருங்க. நெக்ஸ்ட் உன்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொன்னும் தீபாவளி. உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொன்னும் தீபாவளி. ஊரெங்கும் மனக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரம். சுந்தரமூர்த்தி நாயனார் அவினாசி பக்கத்தில் போயிட்டுருக்காரு. இப்போது ஒரு வீட்டில் எல்லோரும் உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. என்னன்னா, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன் இறந்து போயிட்டான், அதுக்காக ஒரே துக்கம் அனுபவிக்கிறாங்கன்ற. அடுத்த தெருவுக்கு போகிறார். போனால் அங்கே நாதஸ்வரம் பிபியெல்லாம் வாசிச்சுன்னுட்டு இருக்காங்க. இங்கே என்னன்றார், இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ ஒரே ஆள் 2 தெருவில் 2 விதமான காட்சிகளை பார்க்குறாங்க. ஒரு வீட்டில் யாரோ இறந்துருக்கான்னு அழுதுட்டு இருக்காங்க, இன்னொரு வீட்டில் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2ம் தான் வரும் வாழ்க்கையில். இன்பமும் வரும், துன்பமும் வரும். வெயில் இருந்தால் மழை வந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரே அடியாக மழை பெஞ்சு துணியெல்லாம் கப்படிச்சுன்னு இருக்குது அப்படின்னா, இந்த பீடை பிடிச்ச மழை எப்போ தான் நிற்குமோ தெரில, வெயில் அடிச்சா நல்லா இருக்கும்ன்றும். ஸோ உலகத்தில் இந்த 2 இருக்கணும். சேஞ்ச் இஸ் அ லா ஆஃப் லைஃப் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி. மாற்றங்கள் தான் இந்த உலகத்தில் மாற்ற முடியாத விஷயங்கள் அர்த்தம். அதனால் இன்பம் வரணும், துன்பம் வரணும். உனக்கு ஒரேடியாக நான் ஸ்வீட்டே கொடுத்துன்னு இருந்தேன்னு வை, அப்போ ஒரு 5 நாள் கழிச்சு ஒரு பஜ்ஜி கிடைக்காதான் அழிவே நீ. ஸோ இந்த சேஞ்சு தான் வாழ்க்கையை இன்பமாக மாற்றுகிற விஷயம். ஆனால் நீ துன்பத்தையும் தேடாத, இன்பத்தையும் தேடாத. இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இளன். இன்பத்தை தேடலைன்னா உனக்கு துன்பம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. இதை நீ ப்ரிஃபர் பண்ணுற போது, அதுக்கு மாறாக வருகிற போது உனக்கு துக்கம் வருது. ஆறா அவாவை நீங்கற்பின் நன்னிலையே பேராய் இயற்கை தரும். ஆற்ற முடியாத ஆசைகளை எவன் விட்டு விடுகிறானோ அவன் தன்னுடைய நிஜஸ்வரூபமாகிய தெய்வீகத்தை, தெய்வத்தை புரிந்து கொள்வான் அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் எல்லாம் இருக்கணும். நீ எதையுமே அவாய்ட் பண்ணாத. அதனுடைய போக்கில் நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. உனக்கு ஒரு சினிமாவில் காமெடி சீன்ஸும் வேணும் இல்லையா, சோக காட்சியும் வேணும், கோர்ட்டு காட்சியும் வேணும், எல்லாம் இருக்கணும். அப்போ தான் அந்த சினிமா உனக்கு பிடிக்கும். ஒரே மாதிரி சிரிப்பு காட்சியோ ஒரே மாதிரி அழுகையாக இருந்தாலும் உனக்கு சூட் ஆகாது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு அந்த காலத்தில் ஸ்ரீரஞ்சனி, கண்ணாம்பா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த சினிமாவில் டெஃபினட்டாக அழுகு இருக்கும். அதை லைக் பண்ணி அந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அழுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். சும்மா தான் எல்லோரும் லூஸுன்னுவாங்க. அதனால் சினிமா பார்த்துட்டு அழுகிற போது ரொம்ப எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிறா அப்படின்னு தெரியும். அதனால் உலகம் பூராவும் எல்லாருமே நிஜமாகவே வாழ்கிறதில்லை, எல்லாம் தமாஷா நடிக்கிறாங்க. நிறைய பேர் இந்த சாவு வீட்டுக்கு போகிறதே இங்கே அழுதா யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்ட்டு. பட்டினத்தார் ஒரு ரோட்டில் போயின்னுக்கிறாரு, யாரோ இறந்து போயிருக்காங்க.
அவங்க மேலே பட்டத்தாரும் வந்து ஓன்னு அழுகுறாரு. எல்லாம் கேட்குறாங்க, என்ன சாமி இறந்து போனவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, அவர் இறந்துட்டாரு நீங்கள் அழுகுறீங்க, நீங்கள் எழுற போது எனக்கு தகவல் தெரியாது இல்லை, அதான் உங்களுக்கு சேர்த்து இப்பயே அழுதுட்டான்னாராம். அதனால் உலகத்தில் எல்லாமே இருக்கும், நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். அதனுடைய போக்கில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். வாழ்க்கை என்பது ஒரு விட்னஸிங் ஸ்டேஜை தவிர ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேஜ் கிடையாது. இந்த உலக நாடக மேடையில் நம்ம எல்லாருமே பாத்திரதாரிகள். we have come to act. இப்போ இந்த சீனில் ஒரு கோயிலில் நம்மளாம் உட்காந்துருக்கோம், பிரசாதம் சாப்பிட்டு பாட்டு கேட்டு டான்ஸ் பார்த்துட்டு இப்போ கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு நாடக மேடை, அவ்வளோதான். அண்டு 8 மணி 8:15 மணி ஆச்சுன்னா நீ பாட்டிக்கு போயிட்டு போகிறேன், நான் பாட்டிக்கு போயிட்டு போகிறேன். அப்போ இது ஒரு கிவன் சீன், என்ன கிவன் ட்ராமா. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போய் வந்து என்ன மாதிரி ட்ராமா இருக்குன்னு எனக்கு இப்போ எப்படி தெரியும்? நீ என்கிட்ட அடுத்த தடவை வர்றபோது சொல்லு, வீட்டுக்கார் ஒரே பிரச்சனையா அப்படின்னு. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்காருக்கு ஒன்று, ஓகே சந்தோஷமாக, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் உலகத்தில் எல்லாமே இருக்கும். அதாவது வேடிக்கை பார்த்துன்னு போயினே இருக்க வேண்டியது தான். எதையும் அவாய்ட் பண்ண தேவையில்லை, எதையும் தேட தேவையில்லை. சேஞ்ச் இன் த லா ஆஃப் லைஃப் தான் கரெக்டான கொட்டேஷன். மாற்றங்கள் எப்பயும் தேவைப்படுது, அதனுடைய போக்கில் விடுது. ரைட். சுந்தரர் கைலாயத்தில் பூதகணங்களில் தலைவராக இருப்பவர். பாவ விமோச்சனமாக பூமியில் பிறந்து மீண்டும் கைலாயம் ஏகியவர். ஆனால் சுடலை மாடசுவாமி கைலாயத்தில் அவதரித்து இங்கு பூமிக்கு அனுப்பப்பட்டு நிரந்தரமாக பேய் பிசாசுகளின் தலைவராகவும் சுடுகாட்டில் காவலராகவும் இருப்பதாக சில பதிவுகள் கூறுகின்றன. நமது மாநிலத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த சுடலை மாடன் வழிபாடு பிரசித்தி பெற்றது. பாளையங்கோட்டை அருகே உள்ள சீவலப்பேரி என்ற இடத்தில் அவர் தெய்வ அந்தஸ்தை பெற்று அருள் பாதிப்பதாக சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சுடலை என்று அழைக்கப்படும் சிவபெருமான் சுடுகாட்டின் காவலன் என்று அழைக்கப்படும் நிலையில் சுடலை மாடனும் அதே போல் அழைக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? பேய்களின் தலைவராக பரமசிவனும் சுடலை மாடசுவாமியும் இருக்கும்போது இந்த பூமியில் மரணத்திற்கு பிறகு திருப்தி அடையாத பல ஜீவன்கள் தங்களின் அருளை வேண்டி இரவில் ஏன் தங்களை நேரடியாக வர வேண்டும்? 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. கிண்ணறர்கள், யட்சர்கள், கிம்புருடர்கள், இந்த மாதிரி பல வகையான இருக்குது. ஒரு ஆஃபீஸ்னால் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு, மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அப்போ கடவுளுடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு விதவிதமான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த காவல் தெய்வங்கள்னு பேர், இந்த சுடலை மாடன், இந்த மாதிரி நிறைய சாமிங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கிராமங்களில் பார்க்குறீங்க இல்லையா, குதிரை வச்சு சிலை வச்சு ஐயனாருன்றீங்க இல்லையா, அதெல்லாம் கூட காவல் தெய்வங்கள் தான். அதனால் எல்லா விதமான ஆட்களும் கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். யாருக்கு எந்த வேலை கொடுத்தாங்களோ அவங்க அந்த வேலை செய்கிறாங்க, அவ்வளோதானே. இப்போ நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இதெல்லாம் பெருக்கி யாரோ ரெடி பண்ணி உங்களுக்காக வச்சுருக்காங்க. ஐயங்கார் வந்து அவர் ஏதோ பூஜைலாம் சத்யநாராயண பூஜை பண்ணிட்டாரு, கோயிலெலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, உங்களுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா. ஒரு ஆர்கனைசேஷன்னா அதில் எல்லா விதமான ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ஆல் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் ஷுட் பி தேர். இல்லைனா மொனாட்டனி கில்ஸ் பீப்புள், ஒரே மாதிரி போர் ஆகிடும். அதனால் எவ்ரி திங் இஸ் ரைட் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ். பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ் ஆடினது வேறு, பாடினது வேறு. கைலாயமே அப்படி தான் இருக்குமா. கைலாயத்தில் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. வேதம் ஓதிக்கின்னு ஒரு பக்கம் நிற்பாங்களாம், இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆடுறவங்க இருப்பாங்களாம். சொல்லுங்கள். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், ஒரு பக்கம் யாழ் வீணையெல்லாம் வாச்சின்னு ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்களாம். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், இன்னொரு பக்கம் ரிக்வேதம் சோத்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு கோஷ்டி இருக்குமா. துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால், எல்லாம் வச்சுக்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக ஒரு கேங் காத்துக்கிட்டு இருக்குமா. தொழுகையர் அழுகையர் துவழ்கையர், 3 நாள் காட்சி இருக்குது இல்லையா. அதில் இன்னொரு காட்சி என்ன பண்ணுவாங்க, இப்படி தொழுதுகிட்டு நிற்பாங்களாம். இன்னொரு சில பேர் கடவுளை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு நிற்பாங்களாம். தொழுகையர் அழுகையர். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், இப்படி கை வச்சுக்கிட்டு அரோகரா அரோகரா இருக்கு. திருப்பெரும் தூரை ஊரை
சிவபெருமானே. திருப்பெருந்துறை என்ற இடத்துல இருக்கிற சிவபெருமானுடைய கோயிலில் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்குள்ள ஒரு பெர்ஃபர்னாலயாசனம், அதுக்கு தேவையான விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தேர் ஆல் வெரி நேச்சுரல். யாரும் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணுறது இல்லை, அதனுடைய போக்குற. இப்போ நீ ஒரு கோயிலுக்கே போகிற, நம்ம கோயிலை விட்டுரு, ஒரு கோயிலுக்கே போனேன்னா அங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஐயருங்க இருப்பானுங்க, பூஜை பண்ணுவாங்க. இன்னொருத்தர் யாராவது சீஃப் பிரிஸ்ட் இருப்பார், அவர் மூலவரை தொட்டு பூஜை பண்ணலான்னு வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. நம்ம கோயிலுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். நம்ம வெறும் சாமி கும்பிட்றத மாத்திரம் பண்ண மாட்டோம். இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, மரம் நடுறது, இவ்வளோ அழகாக வச்சுக்கிறது, இங்கே யாருன்னா வெளியூர் இந்த மாதிரி வர்றவங்க தங்கிறதுக்கான ரூமுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இப்படி விதவிதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. யாருக்கும் வந்து டேக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒர்க் இருக்காது. ஆனால் அளவாக அவங்கவுங்க ஒரு 1 hour 1.5 hours செய்கிற அளவுக்கு இருக்கும். சில பேர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து இந்த பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு டீம் இருக்காங்க, அவங்கவுங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப மெட்டிகுலஸ் பெர்ஃபெக்ஷனோடு அதனுடைய போக்கில் நடக்குது. உனக்கு ஒன்றும் புரியாது, எப்படி இந்த இடம் இவ்வளோ பெரிய இடம், நம்ம சம்பளத்துக்கு யாருமே கிடையாது இந்த இடத்துல, அப்போ எல்லாமே அழகாக நடக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டாந்துருக்கு இல்லையா, ஒரு டிசிப்ளின் கொண்டாந்துருக்கிறோமா இல்லையா. மாதிரி எல்லாத்துக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பேர். ஆங்கு அமைவைத்திய கண்ணும் பயனின்றி வேந்தமை விழாத நாடுன்னுவாங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட அந்த நாட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பான் இல்லையா, ராஜா யாரும் இருந்தால், அவன் சரியில்லைன்னா எதுவுமே விளங்காதுன்னு அர்த்தம். அந்த ஹெட்டு ஒழுங்காக இருந்தானா அவனை பார்த்து மற்றவங்களும் டிசிப்ளின் கூட வந்துடும். ஸோ நம்ம மேலே இருந்து ஆரம்பிக்கணும் மேனேஜ்மெண்ட்டை. எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஒரு நாடு நல்லதுன்னு எப்படி சொல்கிற, அங்கே இருக்கிற ஜனங்க நல்லவங்களாக இருக்கணும். காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இது இந்தியான்றது அரபிக்கடலும் இந்து மகா சமுத்திரம் இமயமலையும் இல்லை, இங்கே இருக்கிற மக்கள். அப்போ மக்கள் எவ்வளோ நல்லவங்களாக்குறாங்களோ அதை வச்சு தான் அந்த நாட்டுக்கு ஒரு மரியாதை. அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் திருவள்ளுவர் எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டார். அங்கு அமைவிதிய கண்ணும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு அப்படின்ற வார்த்தையை அழகாக சொல்லிடுறாரு. அப்போது ஜனங்க நல்லா இருந்தால் என்னெல்லாம் ஆகும்ன்ட்டு சொல்கிறார். குடி உயர கோன் உயரணுவார். ஜனங்க நல்லா இருந்தால் ராஜாவுக்கு மரியாதை அப்படின்னு இன்னொரு கண்டெக்ஸ்டில் போய் சொல்லுவார். அதனால் எவ்ரி திங் இஸ் ஏ டிசிப்ளின். இந்த இடம் இருக்குது, இங்கே ஒன்றும் ஒம்பைலாம் வைக்கல பாரு, எல்லாருக்கும் ஒரே பூஜை தான், எல்லாருக்கும் தேர் பல்லக்கு பாட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான். நீங்கள் இதே நாம் ஒரு சிஸ்டம் கொண்டாந்துன்னு வைய, அர்ச்சனை அபிஷேகம் டிக்கெட்டுன்னு, அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க, அந்த ஐயருக்கும் ஆசை வந்துடும் இல்லையா. இங்கே இருக்கிற ஐயருங்களுக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒன்றும் பேர போகிறது இல்லைன்னு. இந்த ஜனங்க இந்த மாதிரிலாம் இவங்க ஸ்மார்ட்டு, ரொம்ப கெட்டிக்காரங்க எல்லாம். அந்த காலத்தில் நான் டிவியில் இருந்தேன். டிவியில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அதில் என்னென்னா ஒரு ஆள் போவான் ஒரு மரத்தடி ஜோசியர்கிட்ட, ஜோசியரை நான் வெளிநாடு போகிற ரேகை இருக்குதா பாருங்க அப்படின்வான். இன்னொரு ஜாதகத்தை கொடுத்துட்டு நான் ஃபாரின் போவேனா பாருங்க அப்படின்வான். இந்த மாதிரி சில காட்சிகளை காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த இந்தியாவில் இல்லை வெளிநாட்டிலேருந்து பர்மாவிலிருந்து அகதிகள் வெளியேற்றம், இந்த இடத்துலேருந்து துரத்தி அடித்தாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிற பேப்பர் கட்டிங்கெல்லாம் காட்டுவோம். எல்லா நாட்டிலேருந்தும் போய் உதவாங்கின்னு வந்துன்னுக்கிறாங்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற கோயில் காட்டுவோம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை, ஃபேக்ட்ரி இது, ஜனங்க வசதியாக வந்து கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது, இதெல்லாம் காட்டுவோம். காட்டிட்டு லாஸ்ட்டில் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டிலும் முடியாது. அந்த டாக்குமெண்ட்ரி இது நான் சொல்லி 30 வருஷம் இருக்கும், 1970-71 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படி பல விஷயங்கள் நமக்கு புரியறதில்லை, யாரும் சொன்னாங்கன்ட்டு. அதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்கள நிறைய பேர் ஏமாத்துறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவான். இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாட்டில் வேலை அது இதுன்னு ஒன்று, இத்தனை லட்சம் வந்துடுவோம், இத்தனை திரம் சம்பாதிச்சிருவோம், இத்தனை டாலர் சம்பாதிச்சிருவேன்ட்டு. அவங்களுக்கு நான் வேறு வேலை இல்லையா. இந்த கம்ப்யூட்டர் படிப்பில் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் பிரெயின் இருக்குது, அதனால தான் வேலை கிடைக்குது. எங்கே இருக்கிறோமோ அதுவே நல்லது, இருந்தபடி இருங்கோ. தாய்மானவர் சொல்கிறார், எங்கே இருக்கியோ அப்படியே இருந்து தொலை, அதுவே உனக்கு போருங்கிற மாதிரி. நம்ம ஊரில் ஈஸி இல்லை. இன்னைக்கு கூட ஒரு 6000 ரூபாய்க்கு உனக்கு நல்ல ஃப்ளாட்டே கிடைக்கும். கொஞ்சம் பெருசு வேணும்னா 8000 ரூபாய்க்கு கிடைக்கும். அண்டு நம்ம சமைச்சி சாப்பிட்றதா இருந்தால் விலைவாசியெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. நீ ஹோட்டலில் கொளுத்து போய் சாப்பிட்டா தான் அவங்க பில்லு ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னா சிம்பிளாக வாழ முடியும். இப்போ நீ வந்து துபாய்க்கு போகிறேன்னு வச்சுக்கோ, அங்கே குறைஞ்சபட்சம் நீ 1.5 லட்சம் ரூபா வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்லைன்னா உனக்கு வீடு கிடைக்காது. அங்கே அமெரிக்கா போகிறேன்னு வச்சுக்கோ,
$1500 $1500 1.5 லட்சம் ரூபா இருந்தால் தான் உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டாவது அந்த ஊரில் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அண்டு நம்ம ஊரில் கம்மி சம்பளம் வாங்கினது கம்ஃபர்டபுளாக இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு 300 ரூபாயிலேருந்து 600 ரூபா மாதம் கொடுத்தா ஆயா வந்து பாத்திரம் கழுவி துணி துவைச்சி விட்டு விடுவா. அமெரிக்காவில் நீயே தான் துவைக்கணும், நீயே தான் உங்கள் வீட்டு பெருக்கணும், எல்லாம் நீ தான் பண்ணணும். உன் காரை இந்த ஊரில் ஒரு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு நல்ல டிரைவர் கிடைக்கும், அங்கே நீயே தான் டிரைவிங் பண்ணணும். இப்படி எல்லா வகையிலையும் நம்ம நாடு நல்ல நாடு. என்ன அமெரிக்கா, நான் சொல்றது கரெக்டா? அந்தம்மா அமெரிக்கா தான். ஸோ தேவையில்லாமல் நம்ம ஒம்பல போய் மாட்டிக்கிறோம். அவர் கண்ட்ரி இஸ் வெரி குட். பேசாமல் இந்த இடத்துல இருங்க, ஜாலியாக இருங்க, கண்டென்டாக இருங்க. இந்தியா வந்து கடவுளுடைய அருளால் பணக்கார நாடாகிடும். ஜாஸ்தி ஆகாது. ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இந்தியா பெரிய நாடாக மாறிட போகுது. கடவுளுடைய பிளான். இந்த ஒரு சக்கரம் மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். இப்போ நம்மலாம் ஒரு காலத்தில் ரொம்ப மேலே இருந்தோம், கீழே வந்துட்டோம். ரொம்ப சைனா இவங்கெல்லாம் இப்போ அவங்களும் மேலே வந்துட்டாங்க. உலகத்தில் 2வது பொருளாதாரம். அண்டு நம்மளும் மேலே வர போகிறோம். ஸோ எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட். இந்த ஊர்லேயே இரு, ஒழுங்காக இரு, ஏதாவது டேலண்ட்டு வச்சுக்கோ. துபாயில் வெள்ளைக்காரங்க பூரா வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அந்த ஊரில் இந்த பணத்தெல்லாம் கொண்டாந்து வச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு 20,000 திரம்ஸ்க்கெல்லாம் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாக்காரங்க இப்போ துபாயில் அபுதாபியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கம்மியாகினே போய்ட்டுருக்குது. இவங்க பழைய சம்பளத்தை நம்பி வீடு வீடெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சம்பளம் குறைஞ்ச உடனே என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஊர் நல்ல ஊர். பேசாமல் இங்கே இரு, ரசம் சாதம் சாப்பிடு, தயிர் சாதம் சாப்பிடு, சப்பாத்தி சாப்பிடு. முடிஞ்சால் நம்ம கோயிலுக்கு வா, பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி உனக்கு நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுப்பேன். அது கிடைக்கும். கொஸ்டின் ஃப்ரம் தாயம்மா, மலேசியா. பாபா, சென்னை திருவெற்றியூரில் சடையம்மா என்று அழைக்கப்பட்ட சித்தர் சடை சாமியார் அம்மா என்பவர் தனது உடலை விடும் பொழுது அவர் கபால மூலம் தனது உடலை விட்டதாக சமீபத்தில் ஒரு யூடியூப் காணொளியில் கண்டேன். நிறைய பேர் இருக்காங்கம்மா. நம்ம குருஜி சுந்தரராமன் மயிலாப்பூரில் ஒருத்தர் இருந்தார், மயிலை மாமுனின்னு. அவருடைய சாமி குரு வந்து ஒரு மலையாளி, தங்கால் மோனகுரு சுவாமிகள்னு பேர். நீங்கள் இதை தாண்டி போகிற போது திருப்பதிக்கு போகிறீங்க இல்லையா, அப்போ திருத்தணிக்கிட்ட ஒரு கோயிலெல்லாம் இருக்கும், அந்த மோனகுரு சுவாமிகளுடைய. அவர் என்ன பண்ணார், தான் உயிரை விடணுன்ற போது குருஜி சுந்தரராமனை கூப்பிட்டார். 108 தேங்காய் எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி என் தலை மேலே உடையின்னு இந்த இடத்துல உடைக்க சொன்னார். இப்படியே கண்ணை முடின்னு உட்காந்துருந்தார். 108வது தேங்காய் உடைக்கிற போது அவருடைய கபாலத்திலிருந்து அவருடைய ஆத்மா பிரிஞ்சு இந்த குருஜி சுந்தரராமன் சாமிக்கிட்ட வந்துச்சு. இப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. எனர்ஜி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் 1 to 1. அப்போ இவர் கொஞ்ச நாள் தாந்திரிக்கா இருந்தார். இவருக்கு சில பவர்லாம் இருந்துச்சு. ஒரு மந்திரத்தை சொன்னால் வெயிட்டான விஷயத்தை லைட்டாக மாற்றிட முடியும். அப்போது நம்ம வேலூர் கோட்டைக்கிட்ட மார்கண்டேஸ்வரர் கோயிலாக ஏதோ ஒன்று இருக்குது வேலூர் கோட்டையில், ஜலகண்டேஸ்வரர் கோயில். இப்போ கங்கப்பான்னு ஒரு கலெக்டர் இருந்தான், இந்த மெடிக்கரக்காரன். அவன் சொன்னான், ஒரு நாள் தரேன், நீங்கள் இந்த கோயிலில் சாமி கொண்டாந்து வச்சுக்கிறதா இருந்தான்னா. நான் கண்டுக்காமல் இருக்கேன்னா. இவங்க திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது, அதை கொண்டு வரணும். அதனால் குருஜி சாமி அங்கே போனார், ஒரு மந்திரம் சொன்னார், சிவலிங்கத்தை லைட் பண்ணாங்க. அதை ஜம்முன்னு ஒரு லாரியில் ஏற்றி கொண்டாந்துட்டு அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வச்சுட்டு திருப்பியும் மந்திரம் சொன்னாங்க. உடனே அது அங்கே செட் ஆச்சு. இப்போ நீ வேலூரில் பார்க்க ஜலகண்டேஸ்வரி இப்படி தான் கொண்டாந்தாங்க, மந்திரத்தினாலும் சரி. அந்த காலத்தில் எல்லோரும் கேட்பாங்க, பிருகுதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூரில் இருக்குது, இது வந்து எப்படி மேலே கொண்டு போய் வச்சாங்க, கல்லுங்களெல்லாம் யாருக்குமே தெரியலன்ட்டு. அதெல்லாம் இப்படி தான் செய்கிறது. எல்லோரும் என்ன நினச்சாங்க, சாரம் கட்டி மேலேருந்து இதெல்லாம் இழுத்து கல்லுங்களெல்லாம் கொண்டு போய், அந்த டிஸ்ட்ரிக்டில் கல்லே கிடையாது, எல்லா கல்லும் வெளியிலேருந்து வந்தது தான். எப்படி பண்ணாங்க? இந்த டெக்னிக் இருந்தது. ஒரு சித்தர் இருந்தார், அவர் வந்து அந்த லிங்கத்து கூட ஒற்றலைன்னா கூட தாம்பூலத்தை துப்புனாருன்னா ஒட்டிக்கும், அஷ்டபந்தனம் பண்ண மாதிரி. ஸோ அவங்களுடைய ஐடியாவில் என்ன பண்ணாங்க, இந்த கல்லுங்களெல்லாம் வெயிட்லெஸ் பண்ணி மேலே எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் செட் பண்ணிட்டு திருப்பியும் மந்திரம் சொல்லி அதுக்கு வெயிட் வர மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சவங்க இப்போ யாரும் இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ யாரும் கிடையாது. ஒரு பெரிய மகான் இருந்தார், அவருடைய சிஷ்யம் ஒருத்தன் எப்போ பாரு அவரை கேட்டுக்கினே இருந்தான். அவர் பேர் வந்து தேவராக பாபா, பெரிய ஆள். அவர் எப்பயும் நேக்கடை தான் உக்காண்டிருப்பார். இங்கே திருவேணி சங்கமத்தில் 4 குச்சி நட்டு அது மேலே உக்காண்டிருப்பார். ஸோ
ஸோ யாருன்னா போனால் இந்திரா காந்திலேருந்து எல்லாரையும் அவங்க தலைமையில் காலில் ஒரு உதவு விடுவார். அதுதான் பிளஸ்ஸிங். இப்போது இந்திரா காந்தி போகிறா, அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளார். அவருக்கு இந்த போர் அடிச்சு போச்சு உலகத்தில். அதனால் காட்டுக்குள்ளே போய் ஒரு புலிக்கிட்ட என்னை சாப்பிடுன்னு சொல்லி அதுக்கிட்ட 2 கை விடுறாரு. அது ஒன்றும் இல்லை, தலையை விட்டுட்டு இது பண்ணுறாரு. அது வாலாட்டுது. சரி, நமக்கு சாகிற நேரம் வரல போல இருக்குதுன்னு திருப்பி வந்துட்டார். அங்கேருந்து வந்துட்டார். அவருக்கு ஒரு சிஷ்யன்தான். அவன் சொன்னான், சாமி எனக்கு இந்த தங்கமாக மாத்திரை இருக்கு இல்லையா, ரசவாதம், அது கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். வேணடா, உனக்கு இதில் ப்ராப்ளம் வருவோம் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு கட்டாயம் கற்றுக்கணும். இவர் சொன்னார், நான் கற்றுறேன், ஆனால் இதுக்கு ஒரு நாள் என்கிட்ட நீ வந்து அழப்போகிற பாரு அப்படின்ட்டு அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரசவாதம்னா ஒரு பச்சையிலேயே பேஸ் மெட்டீரியல் மேலே புழிஞ்சிட்டாக்கா அது கோல்டு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அந்த பச்சையிலேயே சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒன்றுக்கெல்லாம் போகாமல் இருந்து மறுநாள் காத்தால் எழுந்திரிச்சு அந்த பேஸ் மெட்டீரியல் மேலே ஒன்றுக்கு போகணும். அப்போ தான் அது வந்து கோல்டாக மாறும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. நிறைய இருக்குது இந்த மாதிரி. திண்டுக்கல்லில் ஒருத்தர் இருந்தார், எஸ்2 ராணிமங்கம்மாள் காலனியில் ராமதாஸ் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரயில்வேயில் டிக்கெட் கலெக்டராக இருந்தார். ஒரு நாள் ரயில்வேயில் ஒரு வயசான ஒருத்தர் யோகி மாதிரி இருந்தார். எனக்கு பசிக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. நீ எங்கே போகிற? திண்டுக்கல். உங்கள் வீட்டுக்கு வரட்டுமானுவான். வீட்டுக்கு போய் ஒரு சாப்பாடெலாம் போட்டு இது பண்ணான். அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிற இரும்பு துக்கெல்லாம் தூக்கினுவான்னு. மறுநாள் அது மேலே ஏதோ புளிஞ்சி எல்லாத்தையும் கோல்டாக மாற்றுறாரு. இன்னும் வித்தியை கற்றுக்கணும் உனக்கு ஆசை இல்லையான்னு. எனக்கு ஆசைலாம் இல்லை, நீ சொன்ன நான் செஞ்சேன்றார். அப்போ அவர் கற்றுக்கிறது இவர் கற்றுக் கொடுத்தார். இந்த ராமதாஸ் சித்தருக்கு இவர் கற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரி அந்த சாமி தேவரா பாபா இவர் கற்றுக் கொடுக்குறாரு. இவன் என்ன பண்ணுறான், நிறைய தங்கத்தை ரெடி பண்ணி யானை மேலே உட்காந்துக்கிட்டு தங்கத்தை வச்சுக்கிட்டு போயின்னே இருப்பான். அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் தானே, அவன் பார்த்தான் இந்தமாரி இவன் தங்கம் வச்சுன்னுக்கிறான். இவனை கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சிட்டான். ஜெயிலில் அடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இவனை ஊற்றுன்றான். தங்கம் வேணுமே. அப்போ குரு வந்து சொல்கிறார், நீ நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, அவன் முட்டாள்தனமாக இதில் மாட்டின்னு இருக்கான், அவனை விட்டுடணும். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே ஓடி போனவன் திருப்பி வரவே இல்லைன்னு. எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களில் போய் யாராவது மாட்டிக்கினாங்கன்னா அவங்களுக்கு இல்லாத ஒம்பல்லாம் தான் வரும். இந்த மீடாஸ் டச்சுன்னு இருக்கும். யாரை தொட்டால் தங்கமாயிடணும், பொண்டாட்டி தொட்டது தங்கமாகி போடுறா, சோத்தை தொட்டது தங்கமாகி என்ன பண்ணுவான் இதை வச்சுக்கிட்டு. இதே மாதிரி எவனும் ஒருத்தன் மரத்தட்டில் படுத்துருந்தான், அது கற்பக வருஷம். எதை கேட்டாலையும் அந்த மரம் கொடுக்குமா. அதனால் இவன் இந்த இடத்துல நான் தனியாக இருக்கிறேன், ஒரு கட்டில் வந்தால் நல்லா இருக்கணும் வந்துச்சு. ஒரு அழகான பொண்ணு கால் பிடிக்கிறதுக்கு வந்தால் இருக்கணும்னு நினச்சான். நல்ல சாப்பாடு வந்தால் நல்லா இருக்கணும்னு நினச்சான். ஐயோ இருட்டுன்னு இருக்குதே, புலிகிளி வந்தால் என்ன ஆகும்னா வந்துச்சு. இந்த புலி என்ன அடித்தா என்ன ஆகும்னா ஆச்சிச்சு. அதனால் இந்த மனுஷன் அவங்களுடைய சொந்த மூலையை யூஸ் பண்ணால் இந்த உலகத்தில் எல்லா விதமான வம்பும் வரும். பஸ்மாசுரன் இந்த மாதிரி எவ்வளோ பேர், நான் அந்த யார் தலையில் கை வச்சா சாம்பல் ஆகணும்னு வரம் வாங்கினவெல்லாம் எங்கே போனான். இவன் கேட்டது சாகா வரம், ஆனால் அதுலேயே கேட்சி இருக்குது. அதனால் அது சாகும் வரமாக மாறி போச்சு. உலக வரலாற்றில் எல்லா ராட்சஸும் இப்படி தானே கேட்டான். இரண்யாட்சி என்ன கேட்டான், நான் வீட்டுக்குள்ளே கிடையாது, வெளியே கிடையாது, காத்தால் கிடையாது, நைட்டு கிடையாது, இப்படிலாம். கடைசியில் அறிவு உருவாகி அந்தியும் போதில் படிக்கட்டில் உட்காந்துன்னு அவனை தன் தொடையில் வச்சுக்கிட்டு குடலை கிழிச்சி சாமி ரத்தத்தை குடிச்சிட்டார். அதனால் நீ எந்த வரத்தை கேட்குறியோ அது உனக்கு ஒம்பு தான் வரும். அதனால் சகஜமாக இரு, எப்படி இருக்கியோ அப்படியே இரு, நிம்மதியாக இருப்பேன். நீ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கண்டென்டாக இருப்பேன். நான் இதுக்கு முன்னே கூட சொல்லிக்கிறேன். ஒரு ராஜா குதிரை மேலே போனோம். ஒரு தொப்பி ஒன்று போட்டுட்டு ஒருத்தன் கால் மேலே கால் போட்டுட்டு ஜாலியாக கட்டு விட்டு தூங்கின்னு இருந்தான். ராஜகுமாரன் வெயிட் பண்ணி சாயந்தரம் கேட்குறான், ஏண்டா நான் அம்சத்துறை அவன்னா பட்சியோட ரெக்கையில் பண்ண பெட்டில் படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேனுது, எப்படிடா இந்த வெயிட்டில் இவ்வளோ ஜாலியாக படுத்துன்னுக்கிறேன். அவன் சொன்னான், என்னக்குது இந்த பாரு என் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சின்னுக்குது, புல்லெல்லாம் கடவுள் கொடுத்துக்கிறாரு, தண்ணி இருக்குது, வேணா குடிச்சிக்குவேன், வீட்டிலேருந்து கொண்டா இந்த புளிசாதத்தை சாப்பிட்டேன், நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் உடனே எல்லாம் ஓட்டின்னு போவான். அப்போ அவன் சொன்னான், தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை க்ரௌன்னு. மாணிக்கங்களும் ரத்தங்களும் பதிக்கப்பட்ட என்னுடைய ரத்தன கிரீடத்தை விட நீ வைக்கப்பேரில் போட்டுனுக்கிற இந்த ஸ்ட்ரா ஹேட்டுக்கு இல்லையா, அதான்டா ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படின்னு சொல்லணும். இப்படி கண்டென்மெண்ட் இஸ் லைஃப் ஆல் அபவுட். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்று தரும். நமக்கு ஏன் இந்த ஆசையெல்லாம் வருது? நம்மக்கிட்ட சைக்கிள் இல்லை, இன்னொருத்தன் சைக்கிள் வச்சுருக்கான், நமக்கு வாங்கணும்னு தோணுது. ஸ்கூட்ரு இன்னொருத்தர் வச்சுருக்கான், நமக்கு வாங்கணும்னு தோணுது. கார் அவன் வச்சுருக்கான், வாங்கணும்னு தோணுது. நம்ம மாருதி கார் வச்சுருக்கோம், அதோட பெரிய கார் பார்த்தோன்னா அந்த கார் வாங்கணும்னு தோணுது. இதெல்லாம் பொறாமையிலேருந்து வர்றது தான் ஆசை, அழுக்காறு. அதனால் வர்றது அவா. அந்த கோபத்தில் நமக்கு நடந்தது நினைக்கல உடனே எல்லாரையும் திட்டுவோம், எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விடுவோம்.
அதனால் இன்னாச்சொல். அழுக்காறு அவா கோவம், அதனால் வர்ற இன்னாச்சொல். இந்த நாலும் தான் ஒருத்தனை அதர்மியாக உலகத்தில் மாற்றுற விஷயம். இப்போ முதல்ல பொறாமப்படுறதை விட்டு, பொறாமை இல்லை, அதை உள்டாவை படிச்சு பாரு. பொறாமை, மை, அவ்வளோதான். இது இப்படி போனேன்னு இப்படி ஆயிடுவேன். எதுக்கு பொறாமை? நமக்கு இருக்கிறது போகிறோம். நமக்கு உள்ளது தானே வரும். நமக்கு தலையில் என்ன எழுதிக்கிறாரு சாமி, அது நம்ம கட்டாயம் வருவது. அதே கொஞ்சம் உள்டாவா சொல்லு, நமக்கு உள்ளது தானே வரும். கொஞ்சம் கடிச்சு சொல்லு, நமக்கு உள்ளது தானே வரும். அதனால் whatever is destiny we will get. நம்ம கேட்டால் கிடைக்கும்ன்றதோ இல்லை கேட்கலைன்னா கிடைக்காதுன்றதோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது உலகத்தில். ஸோ கூல், பி கூல் அபவுட் லைஃப். இருந்தபடி இருங்கோள்னா அதுதான் அர்த்தம். எப்படி இருக்கணுமோ அப்படி. எவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்குது உலகத்தில். இதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்குற சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே. ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம். ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஈனதேது ராம 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 என்ற நாமமே. உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே. ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது. சரிக சா சனி த சா சரிக மத சா சா சனி த நீ நி த மக மக ச சரிக சா சனி த சா சரிக மத சா சா சனி த நீ நி த மக மக ச. மஞ்சு பாஷினி மனோலாசினி மஞ்சு பாஷினி மனோலாசினி மஞ்சு ಭಾಷಿನಿ ಮನೋಲಾಸಿನಿ ಮಂದಾಗಮನಿ ಶ್ರೀರಂಜನಿ ಶ್ರೀರಂಜನಿ ಮಂದಾಗಮನಿ ಶ್ರೀರಂಜನಿ ಶ್ರೀರಂಜನಿ. ಮನಿದ ಮಗರಿ ಗ ಮಾನಿದ ಮಗರಿ ಸರಿ ಗ ಮಗರಿ ಸನಿದ ನಿ ಸನ್ನಿದ ಮಗರಿ ಗ ಮಾಮ ಮನಿದ ಮಗರಿ ಸರಿ ಗ ಗ ಮಗರಿ ಸನಿದ ನಿ ಸರಿ ಗ ಸ ಸನಿದ ಸ ಸರಿ ಗ ಮದ ಸ ಸಾ ಸನಿದ ನೀ ನಿದ ಮಗ ಮಗ ಸ ಸಾಮಗಾನ ವಿನೋದಿನಿ ಅಂಬ ಸಾಮಗಾನ ವಿನೋದಿನಿ ಶಶಾಂಕ ಮದನಿ ಮಾರಜನನಿ ಮೇಘರಂಜನಿ ಮೇಘರಂಜನಿ ಸಾಮಗಾನ ವಿನೋದಿನಿ ಶಶಾಂಕಮದನಿ ಮಾರಜನನಿ ಮೇಘರಂಜನಿ ಮೇಘರಂಜನಿ. ನೀ ಸ ನಿ ನಿ ಸ ಸ ನಿ ನಿ
मम नि नि मा नि मम गगरि रि स नि द मगरि ग म नि द मगरि सरि ग ग ग मगरि स नि द सरि ग स नि द स सरि ग म द स नि द नि द मग स पामर जन पालिनी शूलिनी पामर जन पालिनी शूलिनी पाप विमोचनी पावनी जनरंजनी जनरंजनी पाप विमोचनी पावनी जनरंजनी जनरंजनी पाप मरी गम प मरी गम प नि सदा प प मरी गम प मरी गम प मरी गम प नि सदा प द प मरी नि सा नि स नि मम नि मा नि मम गगरि रि स नि द मगरि ग म नि द मगरि सरि ग ग ग मगरि स नि द नि सरि ग स नि द स सरि ग म द स नि द नि द मग स नि द नि द मग स नि द नि द मग स रंजनी। कैसी होरी मचाई कन्हाई कैसी होरी मचाई अचरज लखियो न जाई कैसी होरी मचाई। एक समय श्री कृष्ण प्रभु को होरी खेलन मन भाई एक से होरी मचे नहीं कब हो एक से होरी मचे नहीं कब हो याते करूं बहुताई यही प्रभु ने ठहराई कैसी होरी मचाई। 5 भूत की धातु मिलाकर अंड पेचकारी बनाई 14 भुवन रंग भीतर भर के 14 भुवन रंग भीतर भर के नाना रूप धराई प्रकट भय कृष्ण कन्हाई कैसी होरी मचाई। 5 विषय की गुलाल बना के बीच ब्रह्मांड उड़ाई जिन जिन नैन गुलाल पड़े वह जिन जिन नैन गुलाल पड़े वह सुध बुध सब बिसराई नहीं सूझत अपनाही कैसी होरी मचाई कन्हाई कैसी होरी मचाई। ओम
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்